ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு prabha'sTopicz. prabha'sTopiczல இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஸ்டஃப்டு சப்பாத்தி, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு சப்பாத்தி பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் காஷ்மீரி சில்லி மிளகா வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் பெருங்காயம், அப்புறம் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு, இது ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியானதும் கூட. ஆல்ரெடி ரெகுலராக நம்ம வெறும் சப்பாத்தியாக பண்ணுறதுக்கு இது சீசன் டயத்தில் அவைலபிளாக இருக்கக்கூடிய இது ஸ்வீட் பொட்டேட்டோ குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். நார்மலாக சப்பாத்தி பண்ணுறத விட இந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பால்ஸாக உருட்டிக்கிட்டு இதை உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பண்ணும்போது பொறுமையாக பண்ணோம்னாக்கா அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மதியானம் லஞ்சுக்கு வந்து இதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்குன்னு சொல்லலாம். நார்மலாக தேய்க்கிறத விட கொஞ்சம் வந்து இதாக தேய்க்கணும், அவ்வளோதான். கனமாக தேய்ச்சோம்னாக்கா இது நல்லா வரும். அவ்வளோதான். நம்ம கல்லை காய வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். இதில் நீங்கள் வேணும்னா நெய்யோ அல்லது ஆயிலோ சேர்த்து செய்யலாம். நான் இதில் எதுவும் சேர்க்கல, வெறும் தேய்க்கிறது மட்டும்தான். ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இது கூட கார சட்னி வச்சுக்கிட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும். அந்த இனிப்புக்கும் அந்த கார இதுக்கும் ரொம்ப சூப்பராக வரும். நம்மளுடைய ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அருமையான கார சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.